வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸ் எப்படி இன்னைக்கு ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் டே சொன்ன மாதிரி ஒரு சேனலை வந்து நிஃப்டி வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ முக்கியமான லெவல் வந்து 24,800 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டான 24,647 அடுத்த சப்போர்ட்டாகவும், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா 24,485 உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 25,000 நம்ம வந்து நேத்தியே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் 1 ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது. ஓகேங்களா? அப்போ 25,000 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை கிட் பண்ணிட்டு எகைன் வந்து ஒரு ஃபால் வருது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் வந்து 24,800 பிரேக் அவுட் பண்ணும்போது 24,647 வரலையும் வந்து நம்ம வந்து ஒரு புட் என்ட்ரி போகலான்றதை நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளோட லெவலில் வந்து கரெக்டாக போகுது பாருங்க. நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம், அதாவது இந்த 24,930க்கு மேலே போனச்சுன்னா மட்டும்தான் நம்ம கால் சைடு என்ட்ரி போகணும், அதர்வைஸ் நோ என்ட்ரின்றதை நேத்தியே நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 24,930 மார்க்கெட் முடிகிறப்ப தான் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து நிஃப்டியில் ஒரு என்ட்ரி கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரியே தான் கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல முக்கியமான சப்போர்ட் எடுத்திருக்கு. 50,458 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கோல்டன் ரீசல் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்றதா சொல்லியிருந்தோம். ஸோ சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட் போணுச்சு. அது எது வரலையும் போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த 51,255 லெவல் வரலையும் போகலாம். ஸோ அந்த 51,255 பிரேக் அவுட் பண்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 51,800 லெவல் கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த 51,255க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகராக பார்த்தீங்கன்னா 51,500 லெவல் இருக்கு. இதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? 51,500, ஸோ 51,748 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 51,255 பிரேக் அவுட் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா 51,500 ரெசிஸ்டன்ட், 51,750 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த 51,255 ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு கீழே வருது அப்படின்னா இந்த 50,950 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். 50,700 அதுக்கு அடுத்த சப்போர்ட், 50,458 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஓகேங்களா? இதை பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா நல்ல ஃபால் வரும். அது 49,660 வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட சினாரியோ. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ் ஃபின் நிஃப்டி. ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,400 தான் அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 23,400 சப்போர்ட் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 23,615 மேலுமே வந்து ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எது வரலையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ஹை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 23,845 வரலையும் நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே போகுதுன்ற பட்சத்துக்கு. இன்னைக்கு டே ஹை தான். ஓகேங்களா? லாஸ்ட் டே போன டேயோட ஹை. அதேமாதிரி அந்த 23,700க்கு மேலே போகுது அப்படின்னா 23,850 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், 23,950 அடுத்த ரெசிஸ்டண்ட். ஒன்ஸ் 23,615 பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி நாளைக்கு கீழே வருது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம சொன்ன மாதிரியே தான் இந்த 23,400 ஒரு சப்போர்ட்டாகவும், 23,230 அடுத்த சப்போர்ட்டாகவும், 23,067 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட்கப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட்கப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் வந்து பிரேக் அவுட், அது இதே சேனல் தான் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து நாளைக்கு வந்து 13,000 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா தான் அந்த 13,039 அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்த மாதிரியே தான் நீங்கள் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த 13,039 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கீழே வரும், இல்லை 13,000 ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழே வரும்ன்றதை நம்ம வந்து நேற்று ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்க. இப்போ நாளைக்கு வந்து 13,039க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 13,160 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து லோவை வந்து கட் பண்ணி 12,960க்கு கீழே வருது அப்படின்றா 12,877 சப்போர்ட் ரேஞ்சு அடுத்த சப்போர்ட், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஸோ அதுக்கும் கீழே வருதுன்னா 12,750 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து மிட்கப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த 12,700 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 12,616 தான் அடுத்த மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் வந்து மிட்கப் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன லெவல்ஸ் அனைத்தும் நீங்கள் வந்து உங்களோட சார்ட்லேயும் நோட் பண்ணி வச்சுங்க.
ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம ட்ரேடிங் தமிழோட டெலகிராம் குரூப்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரோக்கரேஜ் டிமேட் அக்கௌண்ட். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் வந்து அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வேற ஏதாவது வித்ராவல் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆர்டர் பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து சாமானியமாக வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து அலைஸ் ப்ளூவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வித்தின் செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெசல்யூஷன் தந்துடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கிறோம். நம்மளும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்ன்றதுனால நம்ம ஓவர் ட்ரேடே பண்ணியிருந்தாலும் ஒரு ட்ரேடுக்கு 15 ரூபான்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ட்ரேடே பண்ணாலும் உங்களுக்கு வந்து 150 ரூபா தான் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக கன்வீனியன்ட்டாக இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.